என்னது நம்ம திண்டுக்கல்ல இப்படி ஒரு அழகான சாய்பாபா கோயில் இருக்கா? ஆமாங்க, ரொம்பவே அழகா, மனசுக்கு ரொம்பவே அமைதியா, சுத்தியும் பச்சை பசேல்னு இருக்கிற இப்படி ஒரு அழகான இடத்துல சாய்பாபாவை பார்க்கும்போது மனசு ஒரு மாதிரி சாந்தமா இப்படி ஒரு சாய்பாபா கோயில் திண்டுக்கல்ல இருக்குங்க. உண்மையிலே இங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நீங்க எவ்வளவு கவலையில இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இவரோட அழகை பார்த்து அப்படியே மயங்கி போயிருங்க. முக்கியமா இந்த பாபா முன்னாடி நீங்க போய் ஒரு 2 மினிட்ஸ் தியானம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேண்டதை நடத்தி கொடுப்பார். கண்டிப்பா நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு அற்புதமான அழகான ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இந்த ஒரு சாய்பாபா கோயிலை மட்டும் லைஃப்ல ஒரு டைம் ஆவது பார்க்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாம இங்க சீரடி துவாரகா மாயில எப்படி இருக்குமோ அதே வடிவமைப்புல இங்க உங்களால சாய்பாபாவை பார்க்க முடியுங்க. அப்புறம் இங்க எரியிற நெருப்புல இருந்துதான் நமக்கு திருநீர் கிடைக்குங்க. அப்புறம் இங்க உங்களால சாய்பாபாவை விநாயகர் வடிவத்திலையும், விஷ்ணு அவதாரத்திலையும், பிரம்மா அவதாரத்திலையும், அது மட்டும் இல்லாம சிவலிங்க வடிவத்திலையும் உங்களால இங்க சாய்பாபாவை பார்க்க முடியுங்க. அப்புறம் இங்க நமக்கு சாய்பாபா நவகிரகமாவும் நமக்கு இங்க காட்சி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம நம்மளால இங்க திண்டுக்கல்ல சேர்ந்த அப்துல் பாபாவோட சமாதியும், அப்புறம் வில்வ மரம், சந்தன மரம், முக்கியமா 24 மணி நேரமும் அணையாம எரியிற விளக்க நம்மளால இங்க பார்க்க முடியுங்க. முக்கியமா இந்த மணி பாபா அவர்களை பத்தி சொல்லுங்க. இவர் சாய்பாபாவோட தீவிர பக்தர். இவரோட கடைசி வாழ்க்கை ஃபுல்லா சீரடியிலே கழிச்சாருங்க. கடைசியா திண்டுக்கல்ல இந்த மாதிரி சாய்பாபா கோயில் ஒண்ணு உருவாயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு என்ன கடைசியா அங்கேயே அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னதால லாஸ்டா இங்க வந்து சேர்ந்தாருங்க. இவ்வளவு அற்புதமும் ஆச்சரியமும் இருந்தேன். இந்த சாய்பாபா கோயிலை ரீச் பண்ண ஸ்ரீ சாய்பாபா டெம்பிள் திண்டுக்கல் வடகாட்டுப்பட்டின்னு டைப் பண்ணீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் காட்டும். திண்டுக்கல்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ல திண்டுக்கல் டு நத்தம் ரோட்ல விராலிப்பட்டியில இருந்து கட்டாய் ஒரு 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா போதுங்க. இந்த ஒரு அழகான சாய்பாபா கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். எவ்ரி வியாழக்கிழமையில விராலிப்பட்டியில இருந்து சாய்பாபா கோயிலுக்கு ஃப்ரீ பஸ்ஸுமே அவைலபிளா இருக்குங்க. முக்கியமா இந்த சாய்பாபா கோயில வியாழக்கிழமையில விசிட் பண்ணுங்க, ரொம்பவே பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இங்க எவ்ரி வியாழக்கிழமையில அன்னதானமுமே போடுவாங்க. வெளியில இருந்து சில பேர் அன்னதானம் எடுத்துட்டு வந்து இங்கேயும் போடுவாங்க. அப்புறம் இந்த கோயிலை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன ஊர்கள் இருந்து கிடைக்கிற விவசாய பொருட்கள் இங்க விற்கப்படும். வேணும்னா நீங்க இங்க வாங்கிக்கலாம். முக்கியமா இங்க வியாழக்கிழமையில சாய்பாபாக்கு இங்க தேர் இழுப்பாங்க. அதை மட்டும் பார்க்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன, இந்த சாய்பாபா கோயில சீக்கிரத்துல விசிட் பண்ண இந்த ரீல சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திண்டுக்கல் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. லவ் யூ ஆல், பை பை.